இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம். மதலை அப்படின்னா தூண், நெகிழினா என்னது தீச்சுடர், சென்னி உச்சி, அழுவம் கடல், உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. அதாவது இப்போ கடல் பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கே கரை இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பெரிய நீர்ப்பரப்பு கொண்டது. உறவு நீர் அழுவத்து அப்படின்னா பெரிய நீர்ப்பரப்பு கொண்ட கடல் அப்படின்னு அர்த்தம். கரையும் அப்படின்னா அழைக்கும். வேயாமாடம்னா வைக்கோல், அந்த தென்னை ஓலை இதெல்லாம் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து. திண்மையான சாந்துனா என்னது? சிமெண்டால் பூசப்பட்ட மாடம். பாடலின் பொருள் என்னது? வானம் ஊன்றிய மதலை போல கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி சாத்திய ஏற்றெருஞ்சென்னி, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. விண்பொற நிவந்த வேயா மாடத்து, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. விண்பொற நிவந்தனா என்னது? விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு. அடுத்து பாருங்க, உறவு நீர் அழுவத்து, பெரும் நீர்ப்பரப்பை உடைய கடலில், ஓடுகளும் கரையும் துறை, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கின்றது. இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்ப்போம். வேயா மாடம் அப்படின்னா என்னது? வேயா மாடம்னா என்னது? சாந்தினால் பூசப்படுவது, வைக்கோலால் வேயப்படாதது. உறவு நீர் அழுவம், அழுவம்னா என்னது? கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எனது? மீனா, தூண்களா, மாடங்களா, மரக்கலங்களா? மரக்கலங்கள். தூண் எனும் பொருள் தரும் சொல் மதலை, மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர், சென்னினா உச்சி. ஓகே, இப்போ இந்த பாடம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். நன்றி.